பூண்டெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியும்னே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டதுலேருந்து ஒரு பூண்டு வளர்ந்துருந்துச்சு. ஸோ நான் அது வீடியோவும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே வளர்ந்ததுக்கு நம்ம வந்து அதை எடுத்து தனியாக தொட்டியில் நட்டி வச்சோம். ஏன் அப்படின்னா, இந்த தொட்டியில் நம்ம வந்து வைக்கிறதுனால இது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட்டோட ரூட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் ரோஸ் வச்சுருக்கோம். அதில் வேஸ்ட்டு போட்டதுலேருந்து தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம முன்னாடி நட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அதே தொட்டியில் இப்போ நம்ம இந்த பூண்டையும் நட்டி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து குட்டி தொட்டி. ஸோ இது வந்து பார்க்க அழகாக இருக்குன்ட்டு வாங்கினேன். ஆனால் இப்போ இதில் எந்த செடி வைக்கிறதுனே ஒரே கன்ஃப்யூஸாக இருக்குது. மிளகாய்லாம் நட்டி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்பலாம் வளரவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாமே பிடுங்கி போட்டுட்டேன். சரி, இந்த மாதிரி இஞ்சி அப்புறம் பூண்டுலாம் வளருதில்ல, ஸோ அதை எடுத்து இதில் நட்டி வச்சு பார்ப்போம். ஸோ ஈஸியாக ஹார்வெஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் நட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது, எப்படி இது வளர்ந்து வரும். நான் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. இஞ்சி பூண்டெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.